அன்பான நேர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்கார நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 1/12/2024 பொதுவான ராசி பலன்களிலே ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கப் போகின்றது. ஞாயிற்றுக்கிழமை கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றது. அதாவது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அற்புதமான உங்களுக்கு கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். இந்த அற்புதமான அமைப்பு என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு 7.5 சனி இருந்தாலும் கூட ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருப்பது நல்லதொரு மதிப்பு மரியாதைகளை உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பதும் இந்த டிசம்பர் மாதங்களிலே ராசிநாதன் ராசியிலே ஸ்திர ராசியிலே இது ஒரு மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஆண் ராசியிலே கும்ப ராசி என்பதே கோவிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய கும்பராசிக்கார நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்களிலே 2ஆம் இடத்திலே ராசியிலே சனி பகவானும் 2ஆம் இடத்திலே ராகு பகவானும் 4ஆம் இடத்திலே குரு பகவானும் 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்திலே கோச்சார லக்கணமாக 8ஆம் இடத்திலே கேது பகவானும் 10ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் புதன் வக்கரகதியிலும் 11ஆம் இடத்திலே சுக்கிரன் 2 நாள் மட்டும் இருந்து டிசம்பர் 3ஆம் தேதி உங்களுடைய விரயசானத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அற்புதமான அமைப்பு என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு 4-9 கூடிய பாக்கியாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கொடுக்காத வம்பு வழக்கு, கடன் நோய் வம்பு வழக்குகள், சுப நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதொரு தீர்வுக்கும் நல்லதொரு முடிவுக்கும் வரக்கூடிய ஒரு மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே பிறக்கப் போகின்றது. அதுவும் நிரந்தரமான கல்யாணம் நடக்காதவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதும் ஒரு சில நேரங்களில் சனி பகவான் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை ராசிக்கு பார்க்கின்றதும் ராசி லக்கணம் ஒருங்கே அமைய பெற்றவர்களுக்கும் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளுக்குள்ளே பொதுமக்கள் தொழில் சம்பந்தப்பட்ட இடத்திலே ஒரு சில தகராறு வம்பு வழக்கு இருந்தாலும் உங்களுடைய 2-11 என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி லக்கணமாக இருந்தாலும் குரு பகவான் தன காரகனாகவும் தன ஸ்தானாதிபதியாகவும் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே வளம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அஷ்டம ஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய 12ஆம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்திலேயும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை என்பது 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் ஒன்றுக்கொன்று 6-10 என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வலுவாக இருக்க பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் புதுசாக தொடங்குவதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ராசிநாதன் உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றதும் சூரியனும் இங்கே 10ஆம் இடத்திலேயே சூரியன் சந்திரன் புதன் என்று 3 கிரக சேர்க்கையிலேயே இருக்கின்ற பொழுது நல்லதொரு தொழில் ஸ்தானங்களிலேயே ஸ்தாபிக்கவும் மாற்றத்தை கொடுக்கவும் ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கும்ப ராசி என்று சொல்கின்ற பொழுது கோயிலின் கலசத்தை போன்று காலபுருஷ தத்துவத்தின் 11வது இடத்தில் பிறந்த உங்களுக்காக இதிலே சனி பகவான் அமைய பெற்று தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சூரியனும் இங்கே 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய சுகசானத்தை பார்வை செய்கின்ற பொழுது வெளியூர் வெளிநாடு சென்று தொழில் செய்பவர்களுக்கும் வியாபார சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி அதிபதி 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே வெளியூர் சென்று வெளிநாடு பிரயாணங்கள் செல்கின்றவர்களுக்கும் வியாபார ரீதியிலே செல்கின்றவர்களுக்கும் அற்புதமான மாற்றத்தையும் யோக பலன்களையும் கொடுக்கின்ற மாதம் என்பது டிசம்பர் மாதமாக பிறக்கப் போகின்றது. அதுவும் கேந்திர ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்ததிபதி கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் காரவன் 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் மண்மனை வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் வம்பு வழக்குகளிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே அற்புதமாக கிடைக்க பெறுகின்றது. இதிலே ஒரு நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது கும்ப ராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்துக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி உங்களுடைய 12ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலை தொழில்கள் கடன்கள் வம்பு வழக்கு நோய் எதுவாக இருந்தாலும் சுபபோகமான நல்லதொரு முடிவுகளையும் யோக பலன்களையும் கொடுக்கின்ற மாதம் என்பது குருவின் பார்வையும் 12ஆம் இடத்திலேயும் சுக்கிர பகவான் அசுரகுரு என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 6ஆம் இடம் 4ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய
12ஆம் இடங்கள், எதிர்பாராத கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற மாதம் என்பது இந்த டிசம்பர்களிலே இருக்கின்றது. சுக்கிர பகவான் 4ஆம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய ரிஷப ராசி அதிபதி பாக்கியாதிபதியாக இருக்கின்றவர் 12ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் மறைகின்றது என்பது ஒரு மறைவு இல்லாத ஒரு அமைப்பாகவும் இருக்கின்றது. சுக்கிரனுக்கு 3-8 என்பது மறைவாக இருக்கின்றது கிரக ரீதியிலே. அந்த வகையிலேயே ராசியாக லக்னமாக இருந்தாலும் பார்க்கின்றவர்களுக்கும் 12இல் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுப விசேஷங்கள், கல்யாணங்கள், சுப நிகழ்வுகள், வம்பு வழக்குகளிலே, கோர்ட்டு கேசுகளிலே இருந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே ஒரு முடிவை கொடுக்க போகின்றார். 3-10 என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சகதியில் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே ஒன்றுக்கொன்று 6-8 சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த காலகட்டங்களிலே கோர்ட்டு கேசு, வம்பு வழக்குகளிலே ஒரு சிலருக்கு இருக்கின்றவர்களுக்கு அது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாது கும்ப ராசி லக்கணமாக இருந்தாலும் ராசிக்கு 10ஆம் இடத்திலேயே சூரியன், சந்திரன், புதன். இங்கே சந்திரன் 6ஆம் இடத்ததிபதி தன்னுடைய பலத்தை இழக்கின்ற பொழுதும் குருவின் பார்வை இங்கே ராஜயோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. சூரியன், சந்திரன், புதன் உங்களுக்கு 5-8 கூடியவரும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே ஒரு சிலருக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் அதிலே நல்லதொரு சுபபோகமான முடிவுகளையும் சுபிட்சத்தையும் வெளிச்சத்தையும் அற்புதமான யோக பலன்களிலும் வேலை தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக ஒரு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் என்பது கும்ப ராசிகார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. ராசிநாதன் என்னதான் பாவராக இருந்தாலும் அவர் ராசியிலே இருந்து உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கூடிய விரைவில் அவர் 2ஆம் இடத்தில் போகின்ற பொழுது ராசியின் குழப்பங்கள், ஏமாற்றங்கள், தடை, தாமதங்கள் அனைத்தும் நீங்க போகின்ற மாதமாக விரைவாக வரப்போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. அடுத்து சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு போகின்ற அமைப்பும் அடுத்து வரும் மாதங்களிலே நடக்கப் போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு மீண்டும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாது முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர், சகோதர ஸ்தானாதிபதி, நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர், 10ஆம் இடத்ததிபதியாகவும் இருக்கின்றவர் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே வேலைகளுக்காக செல்கின்றவர்களுக்கும் தொழில்களுக்காக செல்ல போகின்றவர்களுக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தையும் ஊக்கத்தையும் புத்துணர்ச்சியும் புதுத்தம்பையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது டிசம்பர் மாதம் என்பது கும்ப ராசிகார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நேயர்களே, கண்டிப்பாக நல்லதொரு வெளிச்சத்தையும் அற்புதமான உயர்வுகளையும் சுப விசேஷங்கள், கல்யாண வைபவங்கள், சுப நிகழ்வுகள், வெளிநாடுகள், வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த குருவின் பார்வை என்பது குரு பகவானை சூரியன், சந்திரன், புதன் 3 கிரகமும் பார்க்கின்றதும், குரு 3 கிரகத்தையும் சூரியன், சந்திரனை பார்க்கின்றதும், 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் அற்புதமான இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு புதையல் யோகங்கள் கிடைக்கப் போகின்றது. கும்பராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பிலே இந்த 4-10 அமைப்பு என்பது இருக்கின்றவர்களுக்கு புதையல் யோகங்கள் கிடைக்கின்றது. அந்த வகையிலேயே யாராவது ஒருவருக்கு கண்டிப்பாக இந்த யோகங்கள் இருக்கும். ஒருவருக்கு மட்டுமல்லாது ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதிலே ராஜயோகத்தை அடைகின்றவர் யார் என்று தெரியாது. கிடைக்கின்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்கிறேன். இந்த 4-10 என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அதுவும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் சிற ராசியிலே 4ஆம் இடத்திலே, 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், வண்டி, சொத்து, சுகங்கள், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி காலபுருஷ தத்துவத்தின் அவர் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு கிடைக்காத நல்லதொரு பொருளாதாரங்களும் பணங்காசுகளும் கிடைக்காத லோன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. கும்பராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது இதனால் வரையிலும் சற்று பேச்சுவார்த்தையிலே, குடும்பங்களிலே, குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதங்களையும், அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கின்றது என்பது குருவின் பார்வையிலே இருக்கின்ற காரணத்தினாலே எந்த ஒரு பயங்கள் இல்லாமல் துணிச்சலாகவும் தைரியமாகவும் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு யோக பலனை குரு பகவானின் அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் ராசியிலே இருக்கின்ற சனி பகவான் என்பது ஒரு சில தடை தாமதங்கள், ஒரு சில வேலைகளிலே அலைச்சல்கள்,
கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், அதிகமான வேலை பணி சுமைகள் இருக்கின்ற ஒரு அமைப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை என்பது போக போக குறைய போகின்ற ஒரு மாதமாக சனி பகவான் 2ஆம் இடத்திலேயே மீனராசிக்கு செல்கின்ற பொழுது சனியின் பாரம் என்பது குறைய போகின்ற ஒரு அமைப்பு கூடிய விரைவில் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கும்பராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சுகம் என்று சொல்லக்கூடியதும் பஞ்சமசானம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்திலே குழந்தைகளால் நல்லதொரு யோகங்களையும் அற்புதமான வெற்றி வாய்ப்புகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது குதூகலமான கொண்டாட்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் கும்ப ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி சுகஸ்தானாதிபதி. இந்த கும்ப ராசி லக்கணமாக இருந்தாலும் 4ஆம் இடம் தாயாகவும் 9ஆம் இடம் தகப்பனாகவும் ஒரே கிரகமாக ராசி லக்கணங்களுக்கு அமையப்பெறுகின்ற அற்புதமான கும்பராசிக்கார நேர்களுக்கு 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சிலருக்கு விரய செலவுகள் சுப விரய செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கல்யாணங்களுக்காக காத்து கொண்டு இருந்தவர்களுக்கும் 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்திலேயே விருச்சிக ராசியில் இருந்து 4ஆம் இடத்தை தாய் சாணத்தை பார்க்கின்ற பொழுது தாய்மார்களால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்க போகின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.